அப்துல் முத்தலிபினுடைய காலத்துல பஞ்சம் ஏற்பட்டதுன்னா மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தவாப் செய்வார்கள். தவாப் செய்ததற்கு பிறகு முல்தசிமிலே ஒவ்வொருவரும் சென்று தன்னுடைய நெஞ்சை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அதோடு நிறுத்தாமல் அபூ குபைஸ் மலைக்கு மேலே ஏறுவார்கள். எல்லோரும் மேலே ஏறி இறைவனிடத்திலே பாவமே செய்யாத ஒருவரை முன்னிறுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். கடுமையான பஞ்சம். எல்லோரும் தவாப் செய்கிறார்கள், எல்லோரும் முல்தசிமிலே ஒட்டுகிறார்கள். அபூ குபைஸுக்கு செல்கிறார்கள். அப்துல் முத்தலிப் கேட்கிறார். என்ன கேட்டார் தெரியுமா? ரப்புல் ஆலமீனே, இங்கே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது ரப்பே, ஒரு பாவமும் அறியாத ஒரு பிள்ளை என்னிடத்தில் இருக்கிறது ரப்பே, அந்த முத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து கேட்கிறேன், மழையை கொடு என்று கேட்கிற பொழுது மழை அல்லாஹ் கொடுத்தான். அது ஆறாக ஊற்றெடுத்து பெருத்தது. வரலாறு சொல்லுகிறது, இந்த அப்துல் முத்தலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 8 வயது பூர்த்தியாவதற்கு முன்னால் கண்ணோய் வந்து விடுகிறது. ரமதுன்னு சொன்ன கண்ணோய். பெருமானாருக்கு கண்ணோய் வந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். யாரிடத்திலே கொண்டு போய் சிகிச்சை அளிப்பது? யாரிடத்திலே சிகிச்சை அளிப்பது? எல்லோரும் சொல்லுகிறார்கள், உக்கால் கடைவீதியின் ஓரத்திலே ஒருவர் இருக்கிறார், ஒரு மருத்துவர் இருக்கிறார், ஆனால் அவர் யூத மதத்தை சார்ந்தவர், அவரிடத்திலே சென்றால் சிகிச்சை கிடைக்கும். பெருமானாரை அப்துல் முத்தலிப் அழைத்துச் செல்லுகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். உக்காலின் ஓரத்திலே கதவு தட்டப்படுகிறது. கதவை அவர் திறக்கவே இல்லை. அப்துல் முத்தலிப் 2வது முறை தட்டுகிறார், திறக்கவில்லை. 3வது முறை தட்ட திறக்கவில்லை. என்ன ஆனது தெரியுமா? அவரின் கட்டிடம் ஆடுகிறது. பெருமானாருக்கு கதவு திறக்காததால் கட்டிடம் ஆட, உள்ளிருப்பவர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். உள்ளே இருக்கிற யூதன் வேகமாக வந்து பார்க்கிறார். அப்துல் முத்தலிபை பார்த்து சொன்னார், நான் மட்டும் கதவை திறக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் அனைவரும் இறந்திருப்பது உறுதி. இது இறுதிகால நபி என்று முத்தமிட்டு, என் உயிர் இருக்கிற வரை அந்த நபிக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் என்று சிகிச்சை அளிக்கிறார். உக்காலின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதர் என்று வரலாறு சொல்கிறது. அந்த அப்துல் முத்தலிபும் 8 வயது பெருமானாருக்கு பூர்த்தியாகிற பொழுது வஃபாத்தாகிற பொழுது அந்த பிஞ்சை தன்னுடைய மகன் அபூ தாலிபிடத்திலே கொடுக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் இருக்கிற, ஏன் அபூ தாலிபிடத்திலே கொடுக்க வேண்டும்? அப்துல்லா கூட பிறந்த ஒரு தாய்க்கு பிறந்த ஆம்பளை புள்ள 2 பேர் தான். அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆம்பளை புள்ள இருந்தாங்க. ஆனால் வேறு வேறு தாய்களுக்கு பிறந்த பிள்ளைகள். ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை அப்துல்லாவோடு சேர்ந்து பிறந்தவர் அபூ தாலிப் மட்டும்தான். அபூ தாலிபிடத்திலே அந்த குழந்தையை ஒப்படைக்கிற பொழுது அப்துல் முத்தலிப் சொன்னார், அற்புத பிள்ளையை பெற்றிருக்கிறாய், அந்த பிள்ளையை கண்கலங்காமல் பார்த்துக்கொள். அதற்கு பிறகு அபூ தாலிப் தன்னுடைய பிள்ளைகளை விட, உம்மு தாலிப் தன்னுடைய பிள்ளைகளை விட இவர்களைத்தான் பேணி வளர்த்தார்கள். வறுமையிலும் கூட பெருமாள்